என் பெயர் மலர். நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். எனது அப்பா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட கடையை நடத்தி வருகிறார். எனக்கு ஒரு தங்கையும் உண்டு. அவள் தற்சமயம் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். எங்கள் குடும்பத்தில் பணத்திற்கென்று எந்த குறையும் இல்லை. என் அப்பாவும் அம்மாவும் எங்களின் மேல் மிகவும் பாசமாக இருந்தனர். நாங்களும் அப்படிதான். சகோதரிகள் இருவருமே மிகவும் அழகாக இருப்போம். சொல்லப்போனால் எங்கள் தெருவிலேயே அழகு என்றால் அது நாங்கள்தான். அப்படியே எங்களின் அம்மாவைப் போல அவர் வயதில் எங்களைப் போலவே அழகாகவே இருந்தார். எங்களை பராமரிப்பதிலேயே அவருடைய அழகு குறைந்துவிட்டாலும் மற்ற பெண்களோடு ஒப்பிடுகையில் இப்பொழுதும் அவர் அழகுதான். யார் கண் பட்டதோ தெரியவில்லை, என் அம்மாவிற்கு திடீரென ஒரு நாள் உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. நாங்கள் பதறி போனோம். உடனடியாக அப்பாவிற்கு தகவல் கொடுக்க அவரும் பதறி போய் வீட்டிற்கு வந்து அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அம்மாவை பரிசோதித்த மருத்துவர்களும் அம்மா பலவீனமாக உள்ளதாகவும் நன்றாக ஓய்வு எடுக்கும்படியும் வற்புறுத்தினர். நான் தான் 2 நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை சொல்லிவிட்டு அம்மாவையும் வீட்டையும் கவனித்தும் கொண்டேன். முடிந்தளவு என் தங்கையும் எனக்கு உதவியாக இருந்தாள். அம்மாவை எந்த வேளையும் பார்க்க விடவில்லை. பின்பு அம்மாவிற்கும் சற்று உடல்நலம் சீரடைந்தது. அதற்கு முன்பு வரை அம்மா எங்களை எந்த வேலையும் செய்ய விடுவதும் இல்லை. அப்பா வியாபார பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக அடிக்கடி வெளிமாநிலங்களுக்கு சென்று விடுவார். அப்போதெல்லாம் கடையை தினேஷ் என்ற இளைஞன்தான் கவனித்து வருவான். அவனோடு சேர்ந்து கடையில் 4-5 பேர் வேலை பார்க்கிறார்கள். ஆனாலும் அப்பாவிற்கு தினேஷின் மேல்தான் அதிக நம்பிக்கையும் இருந்தது. அவன் அப்பாவின் கடையில் வேலைக்கு சேர்ந்தே 6 மாதங்கள் தான் ஆகியிருக்கும். அதனுள்ளாகவே அப்பா அவனை முழுமையாக நம்பவும் தொடங்கினார். நான் சாதாரணமாகவே கல்லூரி முடிந்து கல்லூரி பேருந்தில்தான் வீட்டிற்கு வருவதும் செல்வதுமாக இருந்தது. ஒரு நாள் கல்லூரி பேருந்து பழுதாகி போகவே உடனடியாக அப்பாவிற்கு தகவல் தெரிவித்தேன். அந்த நேரத்தில் அப்பாவும் ஊரில் இல்லை. அவரும் சிறிது நேரம் அங்கேயே காத்திரு, தினேஷ் வர சொல்கிறேன் என்றார். நானும் அவருக்காக காத்திருந்தேன். தினேஷ் அதற்கு முன்பு வீட்டிற்கு 4-5 முறை வரும்பொழுது பார்த்திருக்கிறேன். ஆள் அழகாகவும் நல்ல தன்மையாகவும் பேசுவான். நானும் தினேஷிற்காக காத்திருக்க அவனும் எனது அப்பாவின் பைக்கை எடுத்துக்கொண்டு என்னை அழைப்பதற்காக வந்தான். நானும் ஏறிக்கொள்ள பைக்கை ஓட்ட ஆரம்பித்தான். வாழ்க்கையில் முதல் முறையாக என் அப்பாவை தவிர வேறு ஒரு ஆணோடு நான் பயணம் செய்கிறேன். போகும்பொழுது சாலையில் மேடு பள்ளம் அதிகமாக இருந்ததால் என்னுடைய உடல் அவனுடைய முதுகை உரசியது. எனக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. நானும் எவ்வளவோ நகர்ந்து பின்புறம் அமர்ந்தேன். ஆனால் சிறிது நேரத்திலேயே மீண்டும் அவனின் உடலோடு உரசும்படி ஆகிவிட்டது. முதல் முறையாக அடுத்த ஆணின் உடலோடு உரசும் தருணம். எனக்கு சற்று பதட்டமானது. நாங்கள் போகும் தொலைவு ஒரு சிறிதுதான். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அது மிகவும் நெடிய தூரமாக தோன்றியது. இது எனக்கு மட்டுமே இருந்தது. அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். பின்பு வீடு வர நானும் இறங்கிக் கொண்டேன். ஆனாலும் அன்று முழுவதுமாகவே அவனையும் அந்த தருணத்தையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன். நானாக நினைக்காவிட்டாலும் அந்த நிகழ்வு அடிக்கடி வந்து சென்றது. இது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு 2 நாட்களும் அவன்தான் என்னை அழைத்து செல்வதும் அழைத்து வருவதுமாக இருந்தான். அப்போதெல்லாம் அதே உரசல், அதே படபடப்பு. உள்ளுக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வும் ஏற்பட்டது. ஆனாலும் அவனும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நானும் அவனிடம் பேசவில்லை. அன்று சாயங்காலம் அவனோடு வீட்டிற்கு வர அம்மா மயக்கமடைந்து தரையில் கிடந்தார். பதறிப்போன நானும் தினேஷும் உடனடியாக ஒரு ஆட்டோவை பிடித்து அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். பரிசோதித்த டாக்டர்களும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, 2-3 குளுக்கோஸ் போட்டால் சரியாகி விடுவார், 2 நாள் கழித்து வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்றார். அப்பா வேறு ஊரில் இல்லாததால் நானும் தங்கையும் மிகவும் பதறிப்போனோம். இரவு முழுவதும் அம்மாவின் அருகிலேயே அமர்ந்திருந்தோம். எங்களின் கூடவே தினேஷும் துணைக்கு இருந்தான். எது தேவைப்பட்டாலும் அவன்தான் ஓடிச் சென்று வாங்கியும் வருவான். மறுநாள் அப்பாவும் வந்துவிட்டார். இது எங்களுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. பிறகு அவர்தான் மருத்துவமனையில் இருந்தார். 2 நாட்களுக்கு பிறகு அம்மாவும் வீட்டிற்கு வந்து விட்டார். ஆனால் இந்த முறை மிகவும் பலவீனமாக காணப்பட்டார். அவரை பார்ப்பதற்கே மிகவும் பாவமாக இருந்தது. நானும் தங்கையும் தான் அவரை பார்த்தும் கொண்டோம். தினேஷும் வேலை விஷயமாக எங்கள் வீட்டிற்கு வர அவனுக்கு தான் நன்றி கூறினேன். ஆனாலும் அவன் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்து சென்றான். ஏனோ தெரியவில்லை, சில நாட்களாக அவனின் மேல் ஒரு ஈர்ப்பும் உண்டானது. இது என்னவென்று எனக்கு புரியவில்லை. அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் அடிக்கடி வந்தும் போனது. என் அப்பாவின் கடை எங்கள் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் தான் இருந்தது. முன்பெல்லாம் நான் அங்கு சென்றதே கிடையாது.
ஆனால் இப்போதெல்லாம் அவனை காண வேண்டும் என்பதற்காக ஏதேதோ சாக்கு சொல்லி அப்பாவின் கடைக்கு செல்ல ஆரம்பித்தேன். இதை அவனும் புரிந்து கொண்டான் போல. நான் போகும்பொழுதெல்லாம் என்னை பார்த்து புன்னகைப்பான். இது எனக்கு மனதிற்கு ஏதோ செய்யும். சில நாட்களிலேயே மீண்டும் அப்பா வெளியூருக்கு சென்று விட்டார். இது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. காரணம், அவனோடு கல்லூரிக்கு செல்ல போகிறோமே என்று. நான் எதிர்பார்த்தது போலவே அப்பாவும் அவனைதான் கல்லூரியில் விடும்படி சொல்லியிருந்தார். மறுநாள் நானும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம் என் விருப்பத்தை கூறினேன். அவனும் சந்தோஷமடைந்து, உங்களைப் போலத்தான் நானும் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் என்றான். இது எனக்கு மென்மேலும் மகிழ்ச்சியை அளித்தது. பின்பு இருவரும் எங்களின் காதலை பரிமாறிக்கொண்டோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்தித்தும் கொண்டோம். எனக்கு அவனோடு வெளியில் செல்வது ஆசையாக இருந்தாலும் ஒருபுறம் பயமாகவும் இருந்தது. எங்கே அப்பாவிற்கு தெரிந்தவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று. அவனுக்கும் அப்படிதான். இப்படியாக 3 மாத காலங்கள் கடந்து போனது. ஒரு நாள் தினேஷ் என்னிடம், எனது நண்பனின் வீடு அருகில்தான் உள்ளது, உனக்கு விருப்பம் என்றால் அங்கு சென்று சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு வரலாம் என்றான். முதலில் எனக்கு தயக்கமாக தான் இருந்தது. பின்பு அவன் மேல் உள்ள ஆசையாலும் நம்பிக்கையாலும் சரி என்று சம்மதித்தேன். நானும் அன்றே வீட்டில் கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு அவனோடு நண்பனின் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. நாங்கள் மட்டுமே தனியாக இருந்தோம். எனக்கும் ஆள் இல்லாத வீட்டில் தனியாக உள்ளோமே என்று சற்று உறுத்தலாக தான் இருந்தது. பின்பு இருவரும் மகிழ்ச்சியாக சில நிமிடங்கள் வரை பேசி கொண்டிருந்தோம். பேசி கொண்டிருக்கும் பொழுதே தினேஷ் மெதுவாக எனது கையை பிடித்து அதில் மின்சாரம் பாய்ந்ததைப் போல உணர்ந்தேன். பின்பு அவன் மெதுவாக அருகில் அமர அது எப்பொழுதும் அல்லாத புது உணர்வாக இருந்தது. மெதுவாக கட்டிப்பிடித்தான். அப்பொழுது மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தன. அவனுக்கு மறுபேதும் கூறவில்லை. சொல்லப்போனால் அந்த உணர்வை ரசிக்க நான் ஆரம்பித்தேன். நானும் வேறு உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தேன். என்னையும் அறியாமல் சில நிமிடங்கள் வரை காதல் முத்தங்கள் பரிமாறிக்கொண்டோம். எங்களின் காதல் அடுத்த கட்டத்தை அடைந்தது. இதுவரை கண்டிராத புது அனுபவத்தை கொடுத்தான் தினேஷ். திருமணத்திற்கு பிறகு என்ன நடக்க வேண்டுமோ அது அப்போது நடந்து முடிந்தது. அனைத்தும் முடிந்த பிறகுதான் நான் சுயநினைவிற்கே வந்தேன். ஆடைகளை சரி செய்து கொண்டு அழ ஆரம்பித்தேன். ஏனோ தெரியவில்லை, பெரும் தவறு செய்து விட்டோமே என்று மனதில் தோன்றியது. தினேஷும் எனது அருகில் அமர்ந்து, என்னையும் அறியாமல் தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடு என்றான். அந்த தவறுக்கு நானும் தான் காரணம். ஏனென்றால் அவனுக்கு முழுமையாக ஒத்துழைப்பும் கொடுத்திருந்தேன். பின்பு அவனும் என்னிடம், எனது அம்மாவை 2-3 நாட்களில் உங்கள் வீட்டிற்கு பெண் கேட்டு அனுப்பி வைக்கின்றேன். உங்கள் அப்பாவிடம் பேசி எப்படியும் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றான். நானும் சற்று சமாதானம் அடைந்தேன். ஏனென்றால் எனது விருப்பத்திற்கு மாறாக எனது அப்பா எதையுமே செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தது. பிறகு நானும் வீட்டிற்கு வந்துவிட்டேன். வீட்டிற்கு வந்தாலும் அதே நினைவாக தான் இருந்தது. நினைவுகள் அதிகமாகவே. மறுநாள் கல்லூரிக்கு செல்லவில்லை. நானும் தினேஷின் அம்மா பெண் கேட்டு வருவார் என்று ஆவலுடன் காத்திருந்தேன். 2 நாட்கள் என்பது 4-5 நாட்கள் ஆனது. யாரும் வீட்டிற்கு வந்ததாக தெரியவில்லை. நானும் அப்பாவின் கடைக்கு சென்று பார்க்க அங்கே தினேஷையும் காணவில்லை. நானும் வேலை விஷயமாக வெளியில் சென்று இருப்பான் என்று விட்டுவிட்டேன். வெளியூரிலிருந்து திரும்பிய அப்பாவும் மறுநாள் சற்று கவலையாக காணப்பட்டார். நானும் அம்மாவை நினைத்துதான் கவலைப்படுகிறார் என்று விட்டுவிட்டேன். எனக்கோ தினேஷின் அம்மா ஏன் இன்னும் வரவில்லை என்ற கவலை மட்டுமே இருந்தது. 10 நாட்களாக தினேஷையும் காணாததால் இன்னும் கவலையாக இருந்தது. மறுநாள் அப்பாவிடம் சாதாரணமாக, அப்பா, தினேஷ் எப்பொழுதும் எல்லாம் கடையில் காண்பதில்லையே, ஏன் என்று விசாரித்தேன். இதை கேட்ட அப்பாவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. அவனை என் சொந்த மகனாக தான் நினைத்திருந்தேன். 10 நாட்களுக்கு முன்பு வியாபாரமான பணத்தை திருடி கொண்டு சென்று விட்டான் என்றார் கோபமாக. இதை கேட்டதும் எனக்கு மயக்கமே வருவது போல இருந்தது. அப்பாவிடம் சமாளித்துவிட்டு அறையில் வந்து அழ ஆரம்பித்தேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தலையை பிடித்து கொண்டு வெகு நேரமாக அழுது கொண்டும் இருந்தேன். அவனின் குணம் அறியாமல் திருடனிடம் கற்பை இழந்து விட்டோமே என்று, காதல் கண்ணை மறைத்து பெரும் தவறு செய்து விட்டோம் என்றும். அப்பொழுதுதான் எனக்கு புரிய ஆரம்பித்தது. புரிந்தும் புரோஜனம் இல்லை. இதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லவும் முடியாது. குற்ற உணர்ச்சி என்னை கொல்ல ஆரம்பித்தது. வீட்டினில் யாரிடமும் சரிவர பேசாமல் அறையினுள்ளேயே முடங்கியும் கிடைத்தேன். இதை கவனித்த எனது அம்மாவும் விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் உடம்பு சரியில்லை என்று ஏதேதோ சொல்லி சமாளித்து வந்தேன். சில நாட்களிலேயே பெண்களுக்கு இயற்கையாக வருவது நடக்கவில்லை. நானும் பயமும் பதட்டமும் அடைந்தேன். இதை பற்றி எனது கல்லூரியில் படிக்கும் உயிர் தோழியிடம் தெரிவித்தேன். அவளும் எப்படி என்று விசாரிக்க அனைத்து உண்மைகளையும் கூறினேன். ஆரம்பத்தில் அவளும் என்னை திட்டி தீர்த்தாள். பிறகு எனது நிலைமையை புரிந்தும் கொண்டாள்.
மறுநாள் அவளுக்கு தெரிந்த பெண் மருத்துவரிடம் அழைத்தும் சென்றார். அங்கே நாங்கள் சந்தேகப்பட்டது போலவே நான் கர்ப்பமாக இருந்தேன். அதை கேட்ட நான் பதட்டத்தில் மயக்கமடைந்து அங்கேயே படுத்தும் விட்டேன். பிறகு தோழிதான் என்னை ஆசுவாசப்படுத்தினாள். பிறகு தோழியும் மருத்துவரிடம் இந்த கருவை கலைத்து விடுங்கள் என்று கூற, மருத்துவர் இது சட்டப்படி குற்றம், அது மட்டுமல்லாமல் அவள் மிகவும் பலவீனமாக உள்ளாள், ஏதாவது பிரச்சனை என்றால் நான் தான் மாட்டிக்கொள்வேன், என்னால் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டார். அழுது கொண்டிருந்த என்னை தோழிதான் சமாதானம் செய்து வைத்தாள். பிறகு அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டையும் பையில் மறைத்து வைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து என்னை விட்டு சென்றாள். அம்மாவும் தோழியிடம் விசாரிக்க, அவளும் உடல்நிலை சற்று பலவீனமாக தான் மயக்கம் வந்து விட்டது, இப்பொழுது நன்றாக உள்ளாள் என்று சமாளித்தாள். அம்மாவும் என்னை நல்லபடியாக கவனித்தும் கொண்டார். எனது அறையிலேயே நான் படுத்தும் கொண்டார். என் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது. அதிகமான அன்பு வைத்த அப்பா அம்மாவிற்கு துரோகம் செய்து அவர்களுக்கு அவமானத்தை தேடித்தரப் போகிறேனே என மனம் பதப்பதைத்தது. தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணமும் வந்தது. ஆனால் அதற்கு தைரியமும் இல்லை. காரணம், நான் சென்ற பிறகு என்னவென்றே தெரியாமல் குடும்பத்தார்களும் எனக்கு பிறகு இருக்கும் சகோதரியின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதையும் நான் உணர்ந்தும் கொண்டேன். சில நாட்களாக நடைப்பிணமாக வாழ்ந்து வந்தேன். இதன் பிறகு என் வாழ்க்கை என்னவாக போகிறது என்று எனக்கே தெரியவில்லை. நான் கர்ப்பமாக இருக்கும் செய்தி அப்பா அம்மாவிற்கு தெரிந்தால் அவர்கள் எப்படி துடித்து போவார்களோ என்று நினைக்கும் பொழுதே மனம் வேதனைப்பட்டது. ஒரு நாள் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வர அங்கே அம்மாவின் நெருங்கிய தோழி இருந்தார். அவரை எனக்கு முன்பிலிருந்தே தெரியும். அவரும் என்னிடம் நலம் விசாரிக்க நானும் நலம் விசாரித்தேன். பின்பு சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு என்னையும் அப்பாவையும் அழைத்த அம்மா அழ ஆரம்பித்தார். ஒன்றும் புரியாமல் நாங்கள் இருவரும் அம்மாவை பார்த்து நிற்க அவரை பேசத் தொடங்கினார். எனக்கு முன்பு போல உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. எனக்கு எப்பொழுது என்ன ஆகும் என்றே தெரியவில்லை. எனக்கு ஏதாவது ஆவதற்கு முன்னால் எனது மகளின் திருமணத்தை காண ஆசைப்படுகிறேன். இன்னும் சில நாட்களிலேயே என் தோழியின் மகனோடு திருமணத்தை முடித்து வைத்து விட வேண்டும். இதுதான் என் ஆசை என்று அழுது கொண்டே கூறினார். அம்மா அழுவதை பார்த்த அப்பாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. அம்மா அழுவதை அப்பொழுதுதான் நானே பார்க்கிறேன். அப்பாவும் என்னிடம் வந்து, அம்மா சொல்வது சரிதான், உனக்கு திருமணத்தை நடத்திவிடலாம் என்றார். எனக்கு அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் என்ன சொல்வதென்றே புரியவும் இல்லை. அம்மாவும் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்து கொண்டு, சரி என்று சொல், யோசிக்காதே என்றார். நானும் அவரின் முகத்தை பார்க்க மறுக்க முடியாமல் சரி என்பது போல தலையாட்டினேன். மறுநாளே அம்மாவின் தோழியின் வீட்டில் இருந்து பேச வந்தனர். அனைவருக்கும் என்னை பிடித்து போக 3 நாட்களிலேயே திருமணம் செய்வதாக முடிவும் எடுத்தனர். எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது, எனது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று. ஆனாலும் நான் செய்த தவறுக்கு இன்னொருவரை ஏமாற்ற மனமில்லை. வெளியில் சொல்லவும் முடியவில்லை. எங்கே சொன்னால் அப்பா அம்மாவின் மானம்தான் பறிபோகும். அதனால் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். அம்மாவின் தோழியின் மகனுக்கு என்னை விட 10 வயது அதிகம். அது மட்டுமல்லாது ஏற்கனவே திருமணம் செய்து விவாகரத்து பெற்றவர். அவரையும் 2-3 முறை பார்த்திருக்கிறேன். பார்ப்பதற்கு கலையாகவே இருப்பார். சொன்னது போலவே 3 நாட்களிலேயே திருமணம் நடந்து முடிந்தது. திருமணமும் மிகவும் எளிமையாகவே நடந்தது. நானும் கணவர் வீட்டிற்கு செல்ல மாமியாரும் என்னை நன்றாக கவனித்தும் கொண்டார். அன்று இரவு முதல் இரவு இருவருக்குமே அது 2வது இரவுதான். எனக்கு குற்ற உணர்ச்சி தான் அதிகமாக இருந்தது. எங்கே அவரை ஏமாற்றுகிறோமோ என்று. என்னாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. எது நடக்க வேண்டுமோ அது நல்லபடியாக நடந்து முடிந்தது. எனக்கு அப்பொழுது தினேஷின் ஞாபகம்தான் வந்தது. அவன் மேல் இப்பொழுது காதல் எதுவும் இல்லை, மாறாக கோபம் மட்டுமே அதிகமாக இருந்தது. நம்பிய என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டானே என்று. கணவர் என்னிடம் மென்மையாக நடந்தும் கொண்டார். அன்பாகவும் பேசினார். மிகவும் நல்லவராகவும் இருந்தார். எனக்கும் புரிந்துவிட்டது, இனி இவர்தான் என் வாழ்க்கை என்று. நானும் முழு மனதாக 2 நாட்கள் கழித்து கணவர் இல்லாத சமயம் பார்த்து மாமியார் என்னை அழைத்தார். நானும் செல்ல அவரின் அருகில் அமர வைத்து பேச ஆரம்பித்தார். பாரம்மா மருமகளே, உனது அம்மா என்னுடைய நெருங்கிய தோழி. சிறு வயதிலிருந்தே உயிருக்கு உயிராக பழகினோம். அவளுக்காக நான் எதையும் செய்வேன். முதலில் என் மகனை பற்றி தெரிந்து கொள். அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆகிவிட்டது. அதற்கு காரணம், அவன் மற்ற விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் அவனுக்கு குழந்தை பிறக்காது. ஏனென்றால் வெள்ளை அணுக்கள் மிகவும் குறைவாக உள்ளது என மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர். இது முதல் மனைவிக்கு தெரிந்துதான் விவாகரத்து வாங்கி சென்று விட்டாள் என்றார். அவர் பேசியதை கேட்ட எனக்கு சற்று கோபமாக தான் வந்தது. ஏனென்றால் குழந்தை பாக்கியம் தர முடியாத கணவனை எந்த பெண்ணிற்கு தான் பிடிக்கும்?
நானும் கோபமாக எழுந்திருக்க என் கையை பிடித்த மாமியார், நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என்றார். நானும் அவர் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு அவர் என்னிடம், நீ கர்ப்பமாக இருக்கும் விஷயம் எனக்கு தெரியும் என்றார். இப்பொழுதுதான் எனக்கு பயம் வர ஆரம்பித்தது. பிறகு அவராகவே, உனது அம்மா அனைத்து விஷயங்களையும் எனக்கு கூறிவிட்டாள். இதுவரை இந்த விஷயம் உன் கணவனுக்கு தெரியாது. ஆனால் நீ நேரம் வரும் பொழுது சொல்லிவிடு. பிறகு எது வந்தாலும் நான் அவனை பேசி சமாளித்துக் கொள்கிறேன். அவனிடம் மறைப்பதற்கு முயற்சி செய்யாதே. ஏனென்றால் அவனுக்கு குழந்தை பிறக்காது என்பது அவனுக்கே தெரியும். அதற்கு நீ சம்மதித்து விட்டாய் என்றுதான் உன்னையும் திருமணம் செய்து வைத்தோம். நான் செய்தது தவறுதான். ஆனால் இதில் உனது மற்றும் எனது மகனின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அல்ல. உன் குடும்பத்தின் மானமும் எங்கள் குடும்பத்தாரின் மானமும் இதில்தான் அடங்கியுள்ளது என்றார். எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஒருபுறம் பொய் சொல்லி திருமணம் செய்து வைத்த மாமியாரை நினைத்து கோபமாக வந்தாலும், மறுபுறம் நான் செய்த தவறை நினைத்து தலைகுனிந்து நின்றேன். நானும் அவரிடம், எனக்கு குழப்பமாக உள்ளது, 2 நாட்கள் அம்மா வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்றேன். அவரும் தாராளமாக போய்விட்டு வா என்றார். கணவர் வருவதற்கு முன்பே தனியாக அம்மா வீட்டிற்கு வந்து விட்டேன். நான் வந்ததை பார்த்த அம்மாவும் புரிந்து கொண்டார் எதனால் நான் வந்தேன் என்று. என் அம்மாவும் என்னை தனியாக அழைத்து என்னிடம் பேச ஆரம்பித்தார். நீ கர்ப்பமாக இருக்கும் விஷயம் எனக்கு முன்பே தெரியும். நான் உனது ரிப்போர்ட்டை பார்த்து விட்டேன். அது மட்டுமல்லாது உனது தோழியிடமும் நேரில் சென்று விசாரித்தேன். அவளும் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டாள். எனக்கும் வேறு வழி தெரியவில்லை. அதனால்தான் தோழியிடம் உண்மையை சொல்லி திருமணத்தை முடித்து வைத்தேன். நீ செய்தது தவறுதான். ஆனால் அதற்காக உன் வாழ்க்கை நாசமாவதை எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. உனது கணவனை பற்றியும் எனக்கு தெரியும். சொன்னால் அவரும் புரிந்து கொள்வார். 2-3 நாட்கள் நன்றாக யோசித்துவிட்டு நல்ல முடிவாக எடு என்றார் அம்மா. எனக்கும் அவர் சொல்வது சரியாகத்தான் பட்டது. மறுநாளே கணவர் என்னை தேடி வீட்டிற்கு வந்துவிட்டார். பிறகு என்னை தனியாக அழைத்து பேசவும் ஆரம்பித்தார். பார் மலர், அம்மா என்னிடம் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டார். ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலையால் தவறு செய்துவிட்டாய். அதனால் கருவும் உண்டாகிவிட்டது. உன்னை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை. அந்த குழந்தையும் எனக்கு இறைவன் கொடுத்த பரிசாக தான் நினைக்கிறேன். எனது குறையை மறைத்து திருமணம் செய்தது தவறுதான். என்னை மன்னித்து விடு என்றார். எனக்கு அவர் கூறியதை கேட்டதும் அழுகையாக வந்தது. அனைத்தையுமே மறந்து அவரை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தேன். அவரும் என்னை கட்டிப்பிடித்து சமாதானம் செய்தார். மீண்டும் எங்களின் இல்லற வாழ்க்கையை இனிமையாக தொடங்கினோம். சில மாதங்களில் எனக்கு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. சொன்னது போலவே கணவர் என்னையும் குழந்தையும் பாசமாக பார்த்தும் கொண்டார். எப்பொழுதும் தனது குழந்தையாகவே நினைத்து விளையாடி கொண்டும் இருந்தார். ஒரு நாள் கணவரிடம், நான் தவறு செய்து குழந்தை பிறப்பதற்கு யார் காரணம் என்று கேட்க தோன்றவில்லையா என்றேன். சிறிது நேரம் கோபப்பட்ட அவரும், இது நமது குழந்தை, முழுமையாக நான் தான் அவளுக்கு அப்பா என்று நினைக்கிறேன். நான் அதை பற்றி மறந்துவிட்டேன். நீயும் மறந்துவிடு. நமது குழந்தையை வளர்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்து என்றார். நானும் இதே போல கணவர் கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இது ஏதோ அதிர்ஷ்டம் இருந்தால் எனக்கு நடந்தது. இதுவே அறியாமல் வயது கோளாறினால் தவறு செய்துவிட்டு எத்தனையோ பெண்களின் வாழ்க்கை நாசமாவதை நாமே கண்கூடாக பார்த்திருக்கிறோம். காதல் தவறு என்று சொல்லவில்லை. வரம்பு மீறிய காதல்தான் எனக்கு தவறாக படுகிறது. உங்களின் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவு செய்யலாம். நன்றி.